வர்த்தக உடன்பாடு முதல் கச்சா எண்ணெய் வரை அனைத்தையும் அடகு வைத்த பிரதமர் நரேந்திர மோடியின் அடிமை போக்கை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் 30 நாட்களுக்கு மட்டும் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் வாங்குவதற்கு அனுமதி அளிப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளதாகவும், வர்த்தக உடன்பாடு முதல் கச்சா எண்ணெய் வரை அனைத்தையும் அமெரிக்காவிடம் நரேந்திர மோடி அடகு வைத்து விட்டார் என்பதையே இது உறுதிப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எந்த பொருளை எப்படி வாங்குவது என்பதை இந்தியா முடிவு செய்வதற்கு பதிலாக அமெரிக்கா முடிவு செய்து வருவதாகவும், 70 ஆண்டுகால வெளியுறவு கொள்கைக்கு மிகப்பெரிய அவமானம் என்றும் தெரிவித்துள்ளார். 30 நாட்களுக்கு மட்டும் ரஷ்யாவிடம் இந்தியா எண்ணெய் வாங்கிக் கொள்ளலாம் என்று பிச்சை போடுகின்ற வகையில் அமெரிக்கா அனுமதித்திருப்பது 140 கோடி மக்களையும் அவமதிக்கின்ற செயலாக பிரதமர் மோடியின் நடவடிக்கை அமைந்திருப்பதாகவும், இது வெட்கக்கேடான விஷயம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ஒவ்வொரு இந்தியரும் தலைகுனிய வேண்டிய நிலையை ஏற்படுத்திய பிரதமர் மோடியின் அடிமை போக்கை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வன்மையாக கண்டிப்பதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார்.